நான் பேசிய அளவுக்கு கூட திமுகவோ அதிமுகவோ தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்து பேசவில்லை. நான் பேசிய அளவுக்கு கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை சிறுபான்மையினரின் வாக்குகளை இவர் குறிவைக்கிறார், அதை பிளவுபடுத்த பார்க்கிறார், அதனால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கு அவர் இடையூறாக இருக்கிறார் என்று விமர்சித்தவன் நான். இதனை சுட்டிக்காட்டி பாராட்டுவதற்கோ வாழ்த்துவதற்கோ இங்கு யாருக்கும் மனம் இல்லை. எனக்கு பதவி ஆசைதான் முக்கியம் என்று இருந்திருந்தால் நான் திமுக கூட்டணியில் தான் தேர்தலை சந்தித்தேன். நாங்கள் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் அது திமுக கூட்டணியின் வெற்றி தான். விடுதலை சிறுத்தைகளின் வெற்றியாக இருந்தாலும் அது திமுக கூட்டணியின் வெற்றி தான். அந்த அடிப்படையில் பார்த்தால் நான் திமுக கூட்டணியிலேயே நீடிப்பேன் என்று என்னால் முடிவெடுத்திருக்க முடியும். ஆதரவு தர வேண்டிய அவசியம் இல்லை என்ற முடிவை கூட என்னால் எடுத்திருக்க முடியும். ஆனால் அறம் சார்ந்து சிந்தித்த காரணத்தினால் இங்கே மீண்டும் ஒரு தேர்தல் வந்துவிடக் கூடாது, ஆளுநர் மூலமாக இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது, 2 இடங்கள் பற்றாக்குறையினால் திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் ஆதரவு தருகிறோம் என்று ஆதரவு தந்தோம். அதுவும் கூட்டணியின் தலைவருக்கு இந்த தகவலை தெரிவித்து அவருடைய இசைவை பெற்றுத்தான் இந்த ஆதரவை நாம் நல்கிறோம். நான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட அமைச்சரவையிலே சேர முடியும். தாவேக தரப்பிலிருந்தும் அவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. நம்முடைய கட்சியின் முன்னணி தோழர்களும் அதை வலியுறுத்தினார்கள். நல்ல பொறுப்பை எடுத்துக்கொள்ள முடியும், அதன் பிறகு திருச்சி கிழக்கில் கூட நீங்கள் போட்டியிட முடியும் என்றெல்லாம் கருத்துக்கள் சொல்லப்பட்டன. பதவி ஆசை இருந்திருந்தால் உடனடியாக அதற்கு நான் இசை இருந்திருக்க முடியும், இணங்கி இருக்க முடியும். தொடக்கத்திலிருந்து நான் சொன்னேன், கட்சியே அமைச்சரவையில் இடம்பெறாது என்ற முடிவெடுத்த நிலையில் பிறகு இடம்பெறுவது என்று வந்தால் நான் அதற்கு இணங்க மாட்டேன் என்பதை உறுதிபட சொன்னேன். இப்போதும் பல பேர் திருச்சி கிழக்கிலே திருமாவளவன் போட்டியா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 100 விழுக்காடு நான் சொல்லுகிறேன், நான் எந்த இடைத்தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன். அதற்கான வாய்ப்பில்லை. அதனை நான் ஏற்கனவே திரு விஜய், தமிழகத்தின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களிடத்திலே தெளிவுபடுத்தி விட்டேன். ஆக அதிலே எனக்கு உடன்பாடு கிடையாது. அமைச்சராக வேண்டும் என்ற ஆசை இல்லை. தோழர்கள் என்னை வற்புறுத்தியது உண்மைதான், முன்னணி தோழர்கள் என்னிடத்திலே சொன்னது உண்மைதான், எனக்காக திரு விஜய் அவர்களிடத்திலே பேசியது உண்மைதான். ஆனால் அதற்கு நான் உடன்படவில்லை. இது என்னுடைய மனம் எனக்கு இட்ட கட்டளை. இது நான் யாருக்காக இந்த முடிவு எடுக்கவில்லை. யாரும் அப்படி என்னை இன்ஃப்ளூயன்ஸ் செய்துவிட முடியாது. நான் பொதுச் செயலாளர்களிடத்திலே சொல்லுகிற போது சொன்னேன், தனிப்பட்ட முறையிலே என்னுடைய கருத்து அமைச்சரவையில் இடம்பெறக்கூடாது, குறிப்பாக நான் அமைச்சரவையில் இடம்பெற மாட்டேன். கட்சி அடிப்படையில் நீங்கள் சிந்தித்து ஏதேனும் ஒரு முடிவை சொன்னால் அதை நான் பரிசீலிக்கிறேன் என்று தொடக்கத்திலேயே சொன்னேன். ஆகவே கட்சி அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும். இந்த வாய்ப்பு ஒரு வரலாற்று தருணமான வாய்ப்பு, அதை நாம் இழந்துவிடக் கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் முன்வைத்த போது கட்சிக்கு கிடைக்கிற வாய்ப்பை தவறவிடக் கூடாது என்கிற அடிப்படையிலும், வன்னியரசுக்கு கிடைக்கிற வாய்ப்பை தடுத்து விட்டோம் என்கிற ஒரு சூழல் உருவாக்கிவிடக் கூடாது என்கிற அடிப்படையிலும், அதைவிட இன்னொரு முக்கியமான காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையிலே இடம்பெற்றால்தான் இந்த அரசுக்கும் ஒரு பாதுகாப்பு என்கிற அடிப்படையில் தாவேகா கருதியதன் அடிப்படையிலும் தான் நான் இந்த முடிவை எடுத்தேன்.